வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. வணக்கம் geeks, வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus Nord 5ஓட ரிவ்யூ. சொல்லுங்க வட்சன், எவ்வளோக்கு லான்ச் ஆச்சு? 30,000 ரூபா பேங்க் ஆஃபரோட. சேம் ஆஸ் Nord 4ல. Nord 4 வந்து வித்தவுட் பேங்க் ஆஃபர். இது 128 ஜிபியில். ஸ்டார்டிங்கே 256. இது வந்து ஸ்டார்டிங்கே 256 வித் பேங்க் ஆஃபர் வந்து 30,000. கிட்டத்தட்ட மார்பிள் சான்ஸ், இது தவிர ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, பிளாக் அந்த மேட் பிளாக் அது ஒன்று இருக்குது. 12 256. ஸோ இதை தவிர வந்து 512 மாடலும் இருக்குது. 8GB 826 வந்து. ஸ்டார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.182, பாடி சார் வந்து 0.895. இங்கே ஸ்னாப் ட்ராகன் இதுலேயே வந்து போட்டிருக்கு. ஸோ பாக்ஸில் வந்து வழக்கம் போல தாங்க. ஆமாம், ரெடிட் கேபிள்லாம் இந்த வாட்டி தனியாக லான்ச் பண்ணுறாங்க போல் இருக்கு சேலுக்கு. OnePlus-ஆ? அப்புறம் ஏதோ அந்த இது சொன்னீங்களா, பேக் கவர்? பேக் கவர் நிறைய மேக்னெட்டிக் கவர்லாம் பண்ணுறானுங்க. ஸோ 80 வாட் சூப்பர் ஒர்க்கு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி 100 வாட் இருந்துங்க, இப்போ வந்து 80 வாட் ஆகிட்டாங்க. கேட்டால் பேட்ரி பெரிய பேட்ரி. ஸோ அதை தவிர நல்ல கேஸுங்க. இந்த கேஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் இதுவும் கலர் மாறுது பாரு இங்கெல்லாம். ஒரு ரப்பரைஸ்டு ஃபீல் கிடைக்குது இது. ஸோ டிசைன் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த OnePlus Nord ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஃபுல்லாக மெட்டல் இதுக்கு முன்னாடி. ஆமாம், இப்போ மெட்டல் ஃப்ரேம் கூட இல்லை, பிளாஸ்டிக் ஃப்ரேம். அது ஆமாம், பிளாஸ்டிக். பார்க்கறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பிளாஸ்டிக். OnePlus 4 கொஞ்சம் தின்னாக இருந்தது, பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாக்காக இருந்தது. இது வந்து கொஞ்சம் பாக்ஸியாக திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் காண்டி பாருங்க. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மெட்டல். ஓகே. இது ரெண்டுத்துல Nord 5 அண்ட் Poco F7ல வந்து எனக்கு Poco F7ஓட பில்டு குவாலிட்டி சூப்பர். பில்டு குவாலிட்டி பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த பிடிக்கிற இதுவும் நல்லா இருக்கு. ஆமாம், இது கொஞ்சம் வைடா இருக்கு, கிரிப் இதுவாக இருக்கு, வைடா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷ், ஏதோ ஸ்மூத்தன் ஆக்கின மாதிரி ஃபினிஷ். லைட்டாக கொஞ்சம் சீப் ஃபீல் கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியே இருந்திருக்கலாம். சூப்பராக இருக்கு. கேட்டால் நாங்கள் கேமராவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம், பேட்டரி இந்த மாதிரி நிறைய இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ எக்ஸ்பாண்டபிள் மெமரி வழக்கம் போல் கிடையாது, டியூவல் சிம் தான். USB டைப் சி ஸ்பீக்கரு, மேலே வந்து ஐஆர் பிளாஸ்டரு, அப்புறம் வென்ட்ஸு, செகண்டரி மைக்ரோஃபோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2 கேமரா, அந்த ஒன்று வந்து 13Sல இருந்து அதே இதுதான் வச்சுருக்காங்க, மெயின் கேமரா. அதே மெயின் கேமரா. அது தவிர 8MP அல்ட்ரா வைட் ஒன்று இருக்குது. ஸோ டெலிஃபோட்டோ இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 50MP சென்சார் ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ புதுசாக வந்து இந்த ப்ளஸ் கீ. ஓகே, அது வந்துருச்சு. இனிமேல் எல்லா இந்த ஃபோன்ஸ்லேயும் ப்ளஸ் கீ இருக்கும். ஃப்ளாக்ஷிப்லேயும் அந்த Nord கொஞ்சம் ஹை அண்ட் சீரிஸ் சியில் இல்லை, இதில் வந்து இருக்குது. ஓகே. வாட்ஸ்அப் நம்ம இது ஜென்ரலாக வந்து நம்ம ஆக்சிஜன் வாய்ஸ்லாம் பார்த்தது தான். ஸோ இந்த கீ இருக்குல்ல, அது செட்டப் பண்ணுறது எப்படி காமிங்க? ப்ளஸ் கீ இருக்கா? டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு சேவ் டு மைண்ட் ஸ்பேஸ். என்ன மைண்ட் ஸ்பேஸ்னா என்னது? இது அதான் இதில் இருக்கே, எசென்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி. நல்லா ஒர்க் ஆகுதா? லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குது இதை செட் பண்ணிட்டேன்னு. ஓ, நம்ம பேசி அப்படிலாம் பண்ண முடியாதா? ஓகே. ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை வந்து இது பண்ணும், அனலைஸ் பண்ணும். ஓகே. இப்போ இது OnePlus ஓப்போலே வந்துருச்சு தெரியுங்களா? சொன்னோம் இன்னைக்கு 14ல பார்த்தோம். இதில் வந்து எசென்ஷியல் ஸ்பேஸில் வந்து நம்ம ஜேர்னல் பண்ணலாம் ஒரு 2-3 நிமிஷம். இதில் ஜேர்னல்லாம் பண்ண முடியாது, வாய்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஆஃபர் இருக்குது அப்படின்னு அதை வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி உனக்கு கொடுத்துடும். உட்காந்து ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ எதாவது வெப்பேஜ் இருக்குது, டக்குன்னு அதில் டேட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதை அப்படியே கேலண்டரில் ஆட் பண்ணு. இந்த பாருங்கள், கேலண்டரில் ஆட் பண்ணலாம். சூப்பர். அப்படி ஓகே. இதுவும் எசென்ஷியல் ஸ்பேஸில் இதுவும் இருக்குது. ஆனால் இதில் என்னெல்லாம் இருக்குது, ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இது பண்ணிடும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் எசென்ஷியல். இது வந்து நீ டிஃபால்ட்டாக இதை இது பண்ணிட்டா 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணலாம். ஓகே. இது வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ இது வந்து வைப்ரேஷனு, அப்புறம் டிஎன்டி, கேமரா. இது வந்து நம்ம பவர் பட்டன் வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே. டார்ச்சு, ரெக்கார்டரு, டிரான்ஸ்லேட்டு, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே. இதை நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது, கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாதா? எனக்கு கிளாக் ஓப்பன் பண்ணணும், இவ்வளோ தான். இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ மேபி ஃப்யூச்சரில் வந்து அங்கே ஆட் பண்ணலாம். ஓகே.
ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எம்இஎம்சிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நார்மல் இதுக்கு போன இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவுட்டோர்லாம் எப்படி இருக்குது? அவுட்டோரில் வந்து நல்லாயிருக்கு. அவங்க வந்து 1800 நிட்ஸ் வந்து இந்த பிரைட்னஸ் போட்டிருக்காங்க. 400 வந்து சூரிய அவுட்டோர் ஹெச்பிஎம் பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஆனால் போன வாட்டி 2100 150 இருந்துச்சு பீக் பிரைட்னஸ். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120லேருந்து வந்து 144 ஹெர்ட்ஸ் போயிடுச்சு. அது தவிர ஐ கம்ஃபர்ட் ஸ்லீப்பு இதுக்கு முன்னாடி இந்த இது ஜென்ரல் தான். இந்த ஸ்மார்ட் இதெல்லாம் இருக்குது. எம்இஎம்சிலாம் இல்லை. ஓகே. பிடபிள்யூஎம்இ இருக்குது. 3840 எம்இஎம்சி நாட் 4லையுமே கிடையாது இல்லை. ஐக்யூலெலாம் வந்து கொடுக்குறாங்க இப்போ. அப்படியா? இந்த பட்ஜெட்டில் நியோ 10லாம் வந்து எம்இஎம்சி இருக்குது. ஓகே. மினிமல் பெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் கார்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆமாம். ஸோ 720p 8H3 தானே போடுவோமா? நெட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. 4K HDR தாங்குதுங்க. நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே. பெசல்ஸும் மினிமலாக இருக்குது. சைட் பெசல்ஸ் தான் 1.65 mm நினைக்கிறேன். சைட் பெசல்ஸாக பாட்டம் பெசல்ஸ்ன்னு தெரில. 1.65 mm வந்து கம்மி பெசல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் தான் வந்து இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை? எப்பயுமே அப்படி தான் இருக்கும். சரி, கேமராவுக்கு போயிடலாமா? அல்ட்ரா வைடு 0.6 1x 2x அது அப்படியே போகும். 20x வரைக்கும் போகும். அவங்க மேக்ரோ வந்து அல்ட்ரா வைடில் தான் வந்து அவங்க மேக்ரோ கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நார்மல் இதில் வந்து மேக்ரோ கிடையாது. 13sலாம் வந்து மெயின் கேமராலேயே மேக்ரோ எடுக்கலாம். இதில் வந்து அல்ட்ரா வைடில் மட்டும்தான் மேக்ரோ எடுக்க முடியும். போர்ட்ரேட் வந்து 1x 2x கொடுத்துருக்காங்க. அதில் 2x மட்டும் தான் இருந்துச்சு 13sல. ஸோ அதோட நைட் மோடு, இந்த மாதிரி மோடு, டைம் லேப்ஸு, லாங் எக்ஸ்போஷரு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டடி போனால் 1080p 60 fps இருக்குது. மேக்ஸிமம் வந்து 4K 60 fps. ஃப்ரண்ட் கேமரா அந்த 50 MP கேமரா இருக்கா, 4K 60 fps கொடுத்துருக்காங்க. வச்சுக்கோங்க, என்ஜாய். அப்புறம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு 1080p 30 fps. இப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். 30,000 ரூபாய்க்கு இந்த லிட்டிஆர் 700 போக்கோ F7லாம் வேஸ்ட்டு கேமராவில். போடு. OnePlus 13R கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? OnePlus 13R அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கா? போடு. ஃப்ரண்ட் கேமரா இதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் போட்டிருப்பேன். ஆமாம், ட்விட்டரில் போட்டிருந்தீங்க. டைனமிக் ரேஞ்சு இவங்க வந்து 13ல் இருக்கிற அதே அல்காரிதம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ லோ லைட்டில் வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இன்னும் அடி வாங்கலை. மேக்ரோ வந்து நார்மல் கேமராவில் இதில் மேக்ரோ எடுத்தால் நல்லாயிருக்கு. ஸோ இந்த பிலாம் வந்து நல்லா வந்துருக்கு. நார்மல் இதில் வந்து மேக்ரோ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஜூம் பண்ணால் அடி வாங்குது. நீங்கள் பயங்கரமான டெலிஃபோட்டோ மேக்ரோலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே. ஓரளவுக்கு நல்ல மேக்ரோ வந்து எடுக்கும். போர்ட்ரேட் ஆனால் ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்குது. சிலது வந்து நல்லா இருக்குது போர்ட்ரேட்டு. சில கொஞ்சம் பவுடர் போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரியர் கேமரா சாம்பிள் 4K 60 fps வரைக்கும் இருக்குது. 30 fpsலாம் எடுத்துகிட்ருக்கேன். ஜூம் ஆப்ஷன் 2x 5x 10x வரைக்கும் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 4K 30 fps வீடியோ சாம்பிள் 60 fps வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து 30 fpsலாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. EAS இருக்குது. ஸோ 1x 2x ஜூம் ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் பின்னாடி எதுவும் தெரில க்ளவுடு. ஆனால் மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து கேமராவில் கெத்துங்க. கெத்தா? OnePlus கேமரா கெத்து, அது 30,000 ரூபாயில். 30,000 ரூபாய். ஏன்னா மற்றவங்கலாம் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன். இதெல்லாம் கேட்டே வருஷக்கணக்காகுது இந்த மாதிரிலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் CPU
ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3, போக்கோலாம் வந்து 8s Gen 4 கொடுக்குறாங்க. ஸோ இவங்க இன்னும் 8s Gen 3லேயே வந்து இருக்காங்க. ஸோ இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் 7+ Gen 3யோட பயங்கரமான CPU பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து இல்லை. ஓகே. GPU டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இல்லைன்றீங்க. GPU ஓகே. ஸோ இந்த ஹீட்டிங் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ இதில் வந்து 83.1 வந்திருக்கு. போன இதோட வந்து பெட்டர் தான். நாட் 4ஓட இது பெட்ரு. டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. 46 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து போயிருக்கு இந்த இதில். ஓகே. நெட்வொர்க் அதெல்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா நாட் 4ல இனிஷியலாக அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்தது. அது மேபி இதனால இருந்திருக்கலாம், மெட்டல் பாடி அதனால வந்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் வேறு லெவல். 5G+ வருது. 5G-ஏவே வரும்ட்டு ஈவெண்ட்டில் வந்து காட்டினாங்க. ஓகே. ஸோ 5G அட்வான்ஸ்டே வரும், ஜியோவில் வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த ஏரியாவில் வரும் அப்படின்னு தெரில. மேபி ஒரு சில ஏரியாவில் வந்து 5G அட்வான்ஸ் வரும். NFC இந்த மாதிரி சப்போர்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ நிறைய இதில் வந்து இப்போ NFC தூக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஓப்போ Reno 14லாம் வந்து NFC-யே இல்லை. ஸோ இதில் வந்து NFC இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து இதில் 3 டேஸ்ன்னு காட்டுது. லாஸ்ட் சார்ஜ் எனக்கு வந்து 2 நாளைக்கு மேலே வந்து சார்ஜ் வந்துச்சு. 6800 mAh. 600 mAh. ஆனால் கார்பன் சிலிக்கான் இல்லை. சைனாவில் வந்து 6700 கார்பன் சிலிக்கான் வித் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்கே வந்து 6800 80 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். சிங்கிள் செல் பேட்டரின்னு தான் போட்டிருக்காங்க. உங்களுக்குலாம் 5-6 நாள் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்து 2 நாள் வந்துச்சு. சில சமயம் வந்து 8-8.5 மணி நேரம்லாம் ரொம்ப ஹெவி யூஸ் பண்ணால், சிங்கிள் டேயில் வந்து ஹெவி யூஸ் பண்ணால் இந்த மாதிரிலாம் வரும். சார்ஜே போடல ஒரு நாள் ஃபுல்லாக இந்த படம் பார்க்குறது, ஃபோன்லேயே வந்து படம் பார்க்குறது, இந்த ஃப்ளைட்டில் படம் பார்த்துருந்தேன் கொஞ்சம் நேரம். நார்மல் இது இந்த மாதிரி யூசேஜ்லாம் வரும். நார்மலாக வந்து ஒரு 6 to 7 hours வருது. ஆமாம், 6 hours 6.5 hours அந்த மாதிரி வரும். ஆப்டிமைசேஷனும் வந்து நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் இதெல்லாம் ஆன் பண்ணால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஒரு 20-25 நிமிஷத்துலேயே வந்து பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கு. அப்புறம் இது அவங்களோட ஓன் டயலர் தான் வந்து இருக்குது. அதில் வந்து இது பண்ணி அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே 4 வருஷம் OS அப்டேட்டு, 6 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டு. ஓகே. ஸோ அதனால அதுவும் கவலை இல்லை. ஸோ இப்போ நாட் 4லேருந்து 5க்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னா இன்னும் வெயிட் பண்ணுங்கள். பெட்டர் டீலில் வந்து 13R போயிடுங்க. உங்களுக்கு வந்து 13Rல இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் 8 Gen 3. ஓகே. இப்போ இதுவா இது இருக்குது. அப்புறம் ஐக்கு வேறு இருக்கு. ஐக்கு Neo 10. Neo 10 வந்து 35,000 இல்ல? அது வந்து 35,000. இப்போ அமேசானில் ஏதோ டீல் போயிட்டு இருக்காமே Neo 10R 24,000 ரூபாய். 8s Gen 3 தான். அது ரெண்டுத்தில் எது போகலாம்? அது எதில் இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெட்ரு. நாட் தான் பெட்ரு. கேமராவில் பெட்ரு, ஓஎஸ்லேயும் பெட்ரு. ஓஎஸ் இந்த மாதிரி நிறைய பில்ட் குவாலிட்டியும், சாஃப்ட்வேர் சப்போர்ட், கரெக்ட். அப்புறம் டிஸ்பிளேல வந்து லைஃப் டைம் வாரண்டி இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ இது ரெண்டுத்தில் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. கேமரா மட்டும் இவன் நல்லா பண்ணியிருந்தான்னா யாரோ இதில் கேட்டாங்க அப்டேட்டில் ஏதாவது கேமரா இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு அப்டேட்டில் அப்படி எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. இதில் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா இது பண்ணி அதே 20 MP கேமரா வச்சுக்கிட்டு 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட விடுங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிட்டு அதில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. மெயின் கேமராவே இது ஸ்லைட்லி இந்த லிட்டியா 700 13Rல 13S இருக்கிற அதே சென்சார் தான் வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்படி சொல்லாமல் லேட்டஸ்ட்டு ப்ராசஸர் வேணும், பில்டு குவாலிட்டி மெட்டல் இருக்கணும் அப்படின்னா போக்கோ F7 பர்ஃபார்மன்ஸ், பில்ட் குவாலிட்டி. இதில் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் எப்படி இருந்தது? ஏன்னா இதில் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து 80-20% இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இதில் எப்படி? அதில் மோஸ்ட்லி 70-30 இருக்கும். ஓகே ரைட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 32,000 தான் ஆக்சுவல் ப்ரைஸு. எங்கள் பேங்க் ஆஃபரில் வந்து 30,000 கொடுக்குறாங்க. ஸோ அதை தவிர 12 256 இருக்குது 35,000. ஸோ 12 512 வந்து 38,000. உங்களுக்கு போன வாட்டி 512GB லான்ச் பண்ணல, இந்த வாட்டி வந்து 512GB பண்ணியிருக்காங்க. 38,000 12 512. ஆனால் இதோட இது வந்து 12 512 30,000. எப்படி இவனுக்கு 34,000 எப்படி இவ்வளோ? அதான் தெரியல, லாஸ்ட்ல விற்கிறானுங்களா? அதான் தெரியல. இவங்க இதில் 8GB இல்லை, 12 256 12 512 தான். பரவாயில்லையே. ரைட்டு. ஸோ உங்கள் சாய்ஸ் இதில் எது?
அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாட் 5 பற்றி உங்களுக்கு வேறு கொஷின் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு கமெண்ட்ஸ் இருந்தால அதை நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக. ரைட்டே, வேறு டிவைஸோட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் பார்ப்போம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.